பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாது. ஓடுற படத்தில் தேட்டரில் போய் பார்த்தா என் சீன் இருக்காது. இது மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னுடைய முதல் படம்னு சொல்லணுன்னாக்க சட்டம் என் கையில்னு ஒரு படம், சதி சார் நடித்த படம். அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட என்ற முதல் படமாக அதை நான் பார்த்தேன். அதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்ட காலங்கள் 34 வருஷம். 34 வருஷம் உழைப்புக்கு அந்த படம் எனக்கு கிடச்சிது. அதுக்கு எனக்கு தம்பி இருந்தால் பேர் சேக் அவர் தான் நான் கூட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அது என்னோடய முதல் படமாக இருந்து போன வருஷம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த படம். அதுக்கப்புறம் இப்போ சட்டம் என் கையில், சாரி எனக்கெல்லாம் சட்டமாக இருக்கிற ஒரு குழப்பமாக இருக்குது. சட்டமும் நீதியும் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரையும் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு நான் எங்கள் இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இயக்குனர் பாலாஜி சார் இந்த கேரக்டரை இப்படி பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க, இன்னும் கொஞ்சம் இறக்குன்னு சொல்லி எனக்கு அழகாக அந்த கேரக்டர் ஒரு குப்பச்சாமியான உருவாக்கி விட்டது அவங்க தான். என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு திருச்செல்வம், உதவி இயக்குனர் திருச்செல்வம், அப்புறம் விக்ரம் அவங்க, அப்புறம் சுரேஷ், ரமேஷ் ஒரு உதவி இயக்குனர்களாக இருந்துக்கிட்டு என் டயலாக் சொல்லி கொடுத்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த குப்பச்சாமியை இறங்காத அளவுக்கு நான் அப்படியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்னை இன்றைக்கி இந்த மேடையில் நிற்க வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முன்னாடி ரோட்டில் நான் போனால் என்னை யாருன்னே தெரியாதவங்கள வாங்க குப்புச்சாமி நீங்கள் தானே குப்புச்சாமி, இந்த வெப்சீரிஸ் நடிச்ச குப்புச்சாமி நீங்கள் தானே அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம தயாரிப்பாளர் அண்ணன் பிரபாகர் அவங்க அண்ணனுக்கு, அப்புறம் நம்ம அண்ணன் பாலாஜி அண்ணன், எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ கொஞ்சம் பதட்டாக பேசுந்தால் மன்னிச்சுக்கேன். வரேன். ஓகே, இல்லை அவர் கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன்னு சொன்னார். இனி படக்குழுவில் டெக்னீஷியன்ஸ், காஸ்ட் அப்படியே ஒவ்வொருத்தராக நான் அழைக்க போகிறேன். மேடையில் அவங்களுடைய நன்றிகளை உங்களுக்காக தெரிவிக்க போகிறாங்க. முதல்ல காஸ்டியூம் டிசைனர் மாதிரியா, இல்லை நீங்கள் இன்றைக்கி தான் பெண் போல் உடை அணிந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்களை தான் மேடையில் ஏற்றி முதல்ல பேச வைக்கணுங்கிறது அவா. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் இந்த குழுவுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய காஸ்ட் ஃபார் த சட்டமும் நீதியும், அவங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன் எனக்கு இல்லைன்னா இந்த அளவுக்கு டெலிவரி பண்ண எடுக்க முடியாது. அண்ட் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் மிஸ்ஸஸ் சசி அண்ட் பிரபா அண்ட் த டைரக்டர் பாலா, தேங்க்யூ. இவங்க எல்லாரோடைய சப்போர்ட் இன்னைக்கு எனக்கு இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. அண்ட் முக்கியமாக மீடியா, நீங்கள் ஆக்சுவலி ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன போட்டாலும் நாங்கள் நம்புவோம். ஸோ உங்களுடைய ஆதரவு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம். தேங்க்யூ.